ஃபர்ஸ்ட் ஸ்வீட் எடு நானே ஐயா தீபாவளி புடிங்க சார் புடி கொஞ்சம் பின்னாடி போயிடுங்க சார் ப்ளீஸ் சார் இல்லையா வெற்றிவேல் முருகனுக்கு சார் நாரு சார் வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு பின்னாடி வந்துடலாண்ணா கொஞ்சம் சார் கொஞ்சம் இப்படி வந்துருங்க சார் ஓகே ஓகேண்ணா வரா என்ன கூப்பிடலையா பண்ணி எனக்கு ஒரு அழைப்பு வரும். எந்த கோயிலாக இருந்தாலும் யாரோ ஒரு நல்ல மனிதர் வந்து இந்த கோயிலுக்கு போங்க, நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க. இது இந்த கோயில் மட்டும் பட்டினத்தார் கோயில் மட்டும் கிடையாது. எந்த கோயிலாக இருந்தாலும் யாரோ ஒருத்தர் வந்து ஏதோ கடவுளோட ஒரு பாதை அமைச்சு கொடுக்குற மாதிரி யாரோ ஒருத்தர் மூலிமா எனக்கு சொல்லுவாங்க, இந்த கோயிலுக்கு நீ போயிட்டு வாங்க. எனக்கு சூப்பர் சுப்ரமணியன் மாஸ்டர் வந்து சின்ன வயசுலேருந்து எனக்கு பழக்கம். அப்பா படத்தில் வந்து ஒரு சண்டை பயிற்சி பண்ணியிருக்காரு சரகுமார் சார் ஹீரோ. இப்போ அவரோட பையன் திலீப் மாஸ்டர் வந்து என்னோட படங்களுக்கு பண்ணுறாரு. ஸோ அந்த உறவில் வந்து திடீர்னு ஒரு நாள் வந்து நீ இந்த கோயிலுக்கு வரணும் அப்படின்னு மாஸ்டர் சொன்னார். ஸோ ஒரு வாட்டி வந்தேன், போன வருஷம் வந்தேன்.
மறுபடியும் இன்னைக்கு என்னோட பிறந்தநாள். முதல்ல எல்லோருக்கும் நன்றி, எனக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சது உலகம் முழுக்க. அதே மாதிரி என்னோட நிச்சயதார்த்தமும் இன்னைக்கு நடந்தது தன்சிகாவோட, தாய் தன்சிகாவோட. ஐயா அப்படின்னா நீங்க ஒரு மணி வேண்டியது இப்ப நினைச்சு கொடுத்துறாரா? நீங்க நினைச்சது கொடுக்கறத விட வாழ்த்துறது தான் எனக்கு முக்கியம். எனக்கு வந்து எனக்கு என்னன்னா, நான் வந்து நான் என்ன வேண்டிக்கிறேன்றது நான் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்வேன், பெரிய பங்களாவோ ஒரு பெரிய ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையோ நான் வந்து இன்னைக்குமே நான் கேட்க மாட்டேன். நான் கேட்கறது வந்து வேற ஒரு விஷயம், அதை நான் சொல்ல மாட்டேன். ஐயா இங்க வந்து எப்படி உணர்ந்தீங்க? ஐயா நான் இங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் உணர்ந்த ஒரே ஒரு விஷயம், எனக்கு எப்படி வந்து இத்தனை வருஷம் எனக்கு தெரியும். நான் இங்கிட்டு தான் அப்பாவோட வியாபாரம் நான் பார்த்துட்டு நான் அஸ்மினேட்டரா வேலை செய்யறதுக்கு முன்னாடி எண்ணூறு போட்டில் தான் நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் 3 வருடங்கள் காலகட்டம். எனக்கு கோயில் பற்றி தெரியல. அப்புறம் மாஸ்டர் வந்து அதான் சொல்றேன், ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒவ்வொருத்தர் சொல்லுவார், இந்த கோயிலுக்கு போங்க, இந்த கோயிலுக்கு போங்க. அதே மாதிரி இந்த கோயிலுக்கு மாஸ்டர் கூட்டிகிட்டு வந்து 2வது முறை நான் வரேன். ஸோ சாமி பார்க்கும்போது எப்படி ஒரு திருப்தியா இருக்கு, மன ரீதியாக ஒரு திருப்தியா இருக்கு. ஒரு நல்ல நாள்ல அவர் சந்திக்கிறது சிவபெருமானும் பார்வதி அம்மா வந்து நான் வந்து அவங்களோட குழந்தை மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஸோ அவங்களோட தரிசனம் கிடைச்சிட்டு நான் இப்போ செயல்படுறது எனக்கு சந்தோஷம். நன்றி.